ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் நவாசுதீன் சித்திகி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறவர். நீங்க பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாமும் கண்டுக்க மாட்டீங்க. ஒரு ஆக்ட்ரஸ் சித்ராங்கதா, அவங்க படத்தோட பாதியிலேயே வெளியே போயிட்டாங்க. ஆமா, ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பாதி ஷூட்டிங்லயே அவங்க வெளியில போயிட்டாங்க. நீங்க அப்படி என்ன பண்ணீங்க அவங்க பாதி ஷூட்டிங்ல போற அளவு? ஆக்சுவலா அவங்க இந்த படத்துல இருந்தாங்க, பாபு முஷாய் பந்துக் பாஷ் படத்துல. கொஞ்சம் டைரக்டர் கொஞ்சம் விரும்பினாரு கிஸ்ஸிங் சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல நிறைய இருக்கணும்னு. அப்போ அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஓவர், இதெல்லாம் ஏற்கனவே அதிகமா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ போயிட்டாங்க. உங்களால? மேபி என்னால தான், என்ன தான் அதுல ஹீரோ. நான் ஒரு இடத்துல படிச்சேன், இந்த மாதிரி முகம் உள்ள ஒரு ஆள் கூட கிஸ்ஸிங் சீன் எப்படி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம். இதுல கிளாப் பண்றதுக்கு என்ன இருக்கு? சல்மான் கான் கூட நீங்க படம் பண்றப்ப உங்களுக்கு 2 படங்கள் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. ஒரு படத்துல நீங்க சல்மான் கிட்ட டயலாக் பேசுவீங்க. அந்த சீன்ல நீங்க சல்மான் புர்கா போட்டிருக்கும் போது மறுபடியும் நீங்க புர்கா போட்டிருக்கியான்னு கேட்பீங்க அவர்கிட்ட. கேட்பீங்க. அப்படிதான். சல்மானுக்கு புர்கா போட்டு விட்டீங்க, ஆனா அந்த படத்துல ஷர்ட்டே கட்டிடுவார் அவரு. ஆக்சுவலி சீனோட டிமாண்ட் இப்படிதான் இருந்துச்சு. அவரு புர்காவில் இருக்கணும், ஆனா ஒரு சில நேரம் அவரு இரிட்டேட் ஆயிடுவாரு. அந்த புர்காவை எடுத்துட்டு போதும்பா போங்கப்பா அப்படின்றாரு. அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, அதுல நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலா அது அவரோட டைலாக், ஆனா அவரு என்கிட்ட இதை நீ பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. உங்களுக்கு ஏதாவது டைலாக்ஸ் ஞாபகம் ஆமா, இருக்கா? இந்த மாதிரி டைலாக்ஸ் தான் அவர் சொன்னாரு. ஆக்சுவலி அது என்னோட டைலாகே இல்ல, அவர் தான் என்கிட்ட சொன்னாரு இத நீ பேசு அப்படின்னு. ढक अपना ये नकाब वकाब जो है क्या थोड़ा अच्छे से चलो. அப்படிதானே? हाँ, नज़ाकत के साथ चलो एक्चुअली. பொறுமையா நட, அந்த மாதிரி டைலாக்ஸ். அப்புறம் ரைஸ்ல ஷாருக் கான் கூட வேலை செஞ்சீங்க, அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா உங்களுக்கு? அவரும் தியேட்டர்ல இருந்து வந்ததுனால, அவரும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்ங்கிறதால அவர்கிட்ட எப்பவுமே ஒரு 5-6 வெர்ஷன்ஸ் கிட்டத்தட்ட கையில இருக்கும். அப்புறம் என்ன தோணும்னா, 2 பேருக்குமே இப்படி தோணும், நம்ம இதை வித்தியாசமா வேற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய நாங்க பண்ணியிருக்கோம். மக்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, சல்மான் கான் படம் பண்ணும்போதோ ஷாருக் கான் படம் பண்ணும்போதோ அவங்க மற்ற ஆக்டர்ஸை டாமினேட் பண்ணுவாங்கன்னு, மற்றவங்களுக்கு அவங்க டேலண்ட்டை காட்ட வாய்ப்பு கிடைக்காதுன்னு. இல்ல, ஐ திங்க் இது எங்கேயாவது இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ரைஸ்ல ஸ்பெஷலி ஷாருக் கான் என்கிட்ட ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டாரு, உன்னோட கேரக்டர் அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே பெருசு அப்படின்னாரு. அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் என்னவோ நான் கடைசி வரைக்கும் கொடுப்பேன்னாரு. அப்படிதான் இருந்தாரு. அப்புறம் ஆமீர் கான், அவரு கூட நான் தலாஷ் படம் பண்ணேன். அது அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் படம். ஸோ அவர் படத்தில் நல்ல டீட்டெயிலிங் இருக்கும், ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா பியூட்டியாக இருக்கும். அதனால தான் பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப பியூட்டியாக இருக்கும், அது நல்லா பண்ணுவார். அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஸ்ரீதேவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு, அதனால தான் மாம் படத்தில் சைன் பண்ணீங்கன்னு. ஆமாம், அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் வாய்ப்பு கிடைச்சிது. நான் அவங்களுடைய படங்கள் ரொம்பவே பார்த்துருக்கேன். அவங்க எப்படிப்பட்ட ஆக்ட்ரஸ்னா, அவங்க எல்லா விதமான ரோல்ஸுமே பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் படங்களும் பண்ணியிருக்காங்க, டான்ஸ்லையும் பர்ஃபெக்ஷன். அட் த சேம் டைம் சத்மா மாதிரியான படங்கள்லையும் அவங்க பண்ணியிருக்காங்க. லைக் நல்ல பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க பர்ஃபார்மன்ஸில் சின்ன சின்ன பியூட்டிலாம் இருக்கும், அதை நான் கவனிச்சிருக்கேன். ஸோ இதனால தான் அவங்க கூட ஒரு படமாவது நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் ஆரம்பத்தில் படங்களில் வேலை செய்யும்போது கொஞ்சம் சஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரம் உங்கள் இன்டர்வியூ நான் ஒன்று பார்த்தேன். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒருவேளை காசு தான் எனக்கு முக்கியம்னா நான் என் ஊரில் சுகர் மில்லே போட்டிருப்பேன், எனக்கு காசு தேவையில்லை. ஆமாம், காசு எனக்கு தேவையில்லை. அதாவது எனக்கு காசு அவ்வளோவா முக்கியமாக தெரியல. எல்லாருமே நினைக்கிறாங்க காசு தான் ரொம்ப முக்கியம்னு. ஆனால் காசு நம்ம பின்னாடி வர்ற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், அதுதான் நம்ம வாழ்க்கையோட வெற்றி. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் ஆக விரும்புகிறேன்னு. நான் ஐ திங்க் அந்த ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் எல்லாருமே அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப அதிகமாக சம்பளம் வாங்குற ஆளுன்னு. நான் என் சம்பளத்தை தீர்மானிக்கல, தேங்க்ஸ் டு இண்டஸ்ட்ரி. சினிமா இண்டஸ்ட்ரி தான் என்னுடைய சம்பளத்தை தீர்மானிச்சது, நான் எதுவும் கேட்கல. அப்புறம் கொஞ்சம் அரகன்ஸ் வந்துருச்சா இப்போவா? இல்லை, அரகன்ஸ்லாம் எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, நான் நீங்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவை பார்த்தேன், அதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒருவேளை நான் ஹாலிவுட்டுக்கு போனேன்னா அங்கே இருக்கிற ஸ்டார்ஸ்க்கு டின்னு கட்டுவேன்னு.
ஐ திங்க் நான் இந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பேன். அதாவது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, ஒருவேளை நம்ம ஹாலிவுட் படம் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம அப்போ யூ ஆர் த பிக் அப்படி ஆயிடும். அது ஏன்னு தெரியல. ஏன் இங்கே நம்ம படங்களில் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரவுட் ஃபீலிங் இருக்கும். அண்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் பார்க்கும்போது நமக்குள்ள இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்துடும் அவங்களோட படங்களை ஒப்பிடும்போது. நம்ம படங்கள் ஒருவேளை அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம படங்கள் நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஐ திங்க் வேர்ல்டில் நம்ம நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ படங்களில் கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஒருவேளை இப்படி இருக்கலாம், எல்லாருமே நான் ஹாலிவுட் படம் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. எனக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் ஏன் இருக்குன்னு தெரியல. ஆனால் ஐ திங்க் நம்ம இடத்துலையும் நல்ல படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். இப்போ கேள்வி கேட்கலாம் யாராவது? சார், நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் கிக் மூவியில் சிரித்த மாதிரி எங்களுக்காக ஒரு தடவை சிரிச்சு காட்டுங்க சார். அது ஆக்சுவலாக டைலாகோடங்கிறதுனால டைலாகோடையே சொல்கிறேன். पैदा तो मैं भी शरीफ हुआ था, पर शराफत से अपनी कभी नहीं बनी. ज़रा हम भी तो देखें कि हमसे बड़ा शैतान कौन पैदा हो गया.